அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பெஞ்ச்ல படுக்க வச்சுட்டு அவங்களுடைய அந்த புடவை இருக்கு இல்லையா, அந்த புடவைய தூக்கிட்டு பட்டெக்ஸ்ல லத்தியால அடிப்பாராம். இதுக்கு என்ன மனநிலைன்னு எனக்கு கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் புரியல. அது என்ன மனநிலையா அதை வந்து காவல்துறை ஏத்துக்குச்சுன்னு எனக்கு புரியல. அவங்க குற்றவாளியா இருந்தாலும் அவங்களுடைய தன்மானத்துல எப்படி நீங்க கை வைப்ப? ஒரு பெண் அவங்க குற்றவாளி, ஆனா அவங்க என்ன காரணத்துக்காக அவங்க குற்றவாளி வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்காம அவங்களுடைய அதுக்கு அடுத்து அவங்களை விக்டிமைஸ் பண்றது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சாராயம் விற்கிற பெண்களே வல்னரபிள் தான். அவங்க ரொம்ப வந்து இலகுவா அந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, அதுல இருந்து தப்பிக்க முடியாமல் இருக்கிறவங்க. நான் மாதவரத்துல பார்க்கும்போது நிறைய பெண்கள் வீட்டுக்குள்ளேயே சாராயம் காய்ச்சுவாங்க. நீங்க அடுப்புல இந்த பக்கம் சமையல் நடத்திட்டு இருக்கோம், இந்த பக்கம் சாப்பாடு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கம் சாராயம் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து வடிச்சு அந்த சாதத்தை எடுத்து இந்த பக்கம் சாப்பாடு நடந்துட்டு இருக்கோம், இந்த பக்கம் சாராயத்தை வடிச்சு அந்த வீட்டுக்கு குடிக்க வராங்க இல்லையா, அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு கணவன்மார்களுக்கு சாப்பாடு போடுவது போல சாராயம் கொடுப்பாங்க. சாராயம் வித்துட்டு இருந்த ஆளு எம்எல்ஏவா மாறி போனதை பார்த்திருக்கிறேன். திருவொற்றியூர் பகுதிகளில் எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் இந்த சபர்பன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பெரும்பாலானவர்கள் சாராயம் விற்கிறதுல தன்னுடைய கை பங்கு உடையவர்களா இருப்பாங்க. ஆட்களை வச்சு சாராயம் விற்கிறவர்களா இருப்பாங்க. அப்ப இவங்க இந்த மாதிரியும் ஒரு பிசினஸ்ல இது இருக்கு. அப்ப இதை தடுக்கிறதுனா காவல்துறையால தடுக்க முடியுமா முடியாதா? இங்க வந்து டோட்டல் ப்ரொஹிபிஷன், அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் வந்து கள்ளச்சாராயத்தை ஒழித்தல், அதுக்கு அடுத்தது முழுமையான மதுவிலக்கு. இது ரெண்டும் பாசிபிளா? இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமா காவல்துறையில வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு வர சம்பளம் இருக்கு இல்லையா, சம்பளம் மாதிரி ஒரு பணம், கிம்பளம், அது ஒரு பெரிய பணம். ஓகே. சம்பளத்தை விட பல மடங்கு பெருசு. சம்பளத்தை விட பல மடங்கு பெருசு. அப்ப அது அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க தானே? ஆமா. அப்ப இது அரசு எந்திரமே அதற்கான விஷயங்களை செய்யும் போது அதை விடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கள்ளச்சாராயம்ன்றது நம்ம விஷச்சாராயம் மட்டும் இல்ல. கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு தமிழ்நாடு மது இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசு விற்கிற மது, டாஸ்மார்க் மது, அந்த மது வந்து மார்க்கெட்ல நல்லா விற்கணும்ன்றக்காக தான். அப்ப நம்ம வந்து ஒரு குழப்பமான மனநிலையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்றது என்னோட புரிதல் இந்த இடத்துல. அது இல்லாம நிறைய தவறுதலான ஊழல் முறைப்பாடுகள் நம்ம டாஸ்மார்க்குள்ள இருக்கு. இப்ப இந்த பக்கம் கள்ளச்சாராயம், இந்த பக்கம் நல்ல சாராயம்ன்ற பேர்ல ஒரு தவறுதலான ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்பதான் நான் ஆவடி ஸ்டேஷனுக்குள்ள போறேன், நான் உள்ள போறேன். ஆனா ஏற்கனவே ஆவடி ஸ்டேஷனுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு போக மாட்டாரு. ஓகே. ஏன்னா அவருக்கு வந்து சேர வேண்டிய அந்த மாசத்துக்கான தொகை இருக்கு இல்லையா, இன்னும் வந்து அவர் கைக்கு வந்து சேரல. அதனால அவரு ஏன் ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹி இஸ் ரிலீவ். நான் போய் சார்ஜ் பண்ணிட்டேன், சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் அவர் ஏன் ரூம்ல எனக்கு எதிர டேபிள் போட்டு சேர் போட்டு உட்கார்ந்துட்டு அந்த பழைய கேஸ் எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காரு. ஒரு வாரமா அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்னோட ரைட்டர் வந்து கேட்டா, சார் அவர் என்ன சார் போக மாட்டாரு, இங்கே இருக்காரு, நீங்களும் வந்து பரவாயில்ல விட்டுட்டீங்க, என்ன ஆகுதுன்னு. சார் அவரு இது இங்க உட்கார்ந்துருக்கதே அவர் வந்து இந்த வார காசு மாமல் காசு வாங்குறதுக்காக உட்கார்ந்துருக்காரு சார். இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் சொன்னாதான் சாராயம் விற்கும். இந்த செட்டிங் பீரியட்ல இருந்து நீங்க வந்து தப்பிச்சு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி உடனே சைன் எல்லாம் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்படுற அக்ரிமெண்ட்ல, சார் நான் பண்றேன் சார், நீங்க சொல்ற டீலிங்க நான் பண்ணி கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவன் விற்க முடியாது. அப்ப ப்ரொஹிபிஷன் அஃபெண்டர்னுடைய முதல் அஃபெண்டர் யார் சொல்லுங்க? காவல்துறை தான். காவல்துறை இல்ல, அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ். இன்னும் 2 ஆண்டுகள்ல 2026ல தேர்தல் வரப்போகுது. அதற்கு முன்பே இன்னைக்கு வந்து இப்ப அண்மை காலமா 2015ல எப்படி வந்து இந்த மது ஒரு முக்கிய கேம்பெயினிங், அதாவது தேர்தல் பரப்புரையில சாராயம், அரசு நடத்துற டாஸ்மாக், இது எப்படி ஒரு முக்கிய பங்கு வகிச்சதோ அதே மாதிரி இப்போ வந்து அண்மையில் ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி அண்மை காலங்களில் இந்த ஆட்சி வந்த பிறகு கள்ளச்சாராய சாவுகளும் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நீங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா இங்க தமிழ்நாட்டில் பணியாற்றிருக்கீங்க. கள்ளச்சாராயத்திற்கும் காவல்துறைக்கும் உள்ள அந்த நெக்ஸஸ், அந்த தொடர்பு எவ்வளவு ஆழமானது, அது எப்படிப்பட்டது? கள்ளச்சாராயம், காவல்துறை இது ரெண்டும் ரொம்ப 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 நெருக்கமா செயல்பட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம். காவல்துறைக்கு தெரியாது கள்ளச்சாராயம் கிடையாது. அதே மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறவர்களுக்கு தெரியாத காவல்துறை கிடையாது. ஓகே.
இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்ந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுல நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போறேன். நான் 1996ல காவல்துறைக்குள்ள ஜாயின் பண்றேன் ட்ரைனிங்ல. 97ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து இந்த ரெட் ஹில்ஸ், மாதவரம், புழல், அதாவது அந்த நேரத்துல சென்னையினுடைய அதுதான் சாராய ஹப். ஆமா, சாராய ஹப். ஆனா அதுதான் அந்த நேரத்துல சென்னையினுடைய சபர்ப்னு சொல்றது. ஆமா, சென்னையினுடைய புறநகர் பகுதிகள். அப்ப அந்த நேரத்துல எல்லாம் என்னன்னா, மாதவரத்துக்கு வரக்கூடிய ஒரு பஸ் ஒண்ணு இருக்கும். பாரிஸ்ல இருந்து கிளம்பி அந்த பஸ் அப்படியே நேரா மாதவரம் வரும். அந்த பஸ் பாரிஸ்ல இருந்து கிளம்ப கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம சாதாரணமா சென்னையில வந்துட்டு பயணம் பண்ணீங்க, பஸ்ல எல்லாம் அந்த காலத்துல பயணம் பண்ணீங்கன்னா எப்படின்னா, நீங்க ஒரு பஸ்ல திருவல்லிக்கேணியில இருந்து தண்டையார்பேட்டை வரைக்கும் 1ஆம் நம்பர் பஸ் அந்த காலத்துல. அந்த 1ஆம் நம்பர் பஸ்ல ஏறினீங்கன்னா திருவல்லிக்கேணியில அப்படியே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். மவுண்ட் ரோட்ல வரும்போது கூட்டம் ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் அப்படியே சென்ட்ரலுக்கு வரும்போது அந்த கூட்டம் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு கூட்டம் ஏறும். அதுக்கப்புறம் அந்த கூட்டம் அப்படியே கொஞ்சம் ஏறி பாரிஸ் கார்னர்ல வந்து இறங்கும். பாரிஸ் கார்னர்ல இருந்து திருப்பி கூட்டம் இறங்கும். இப்படி தண்டையார்பேட்டை வரும்போது பாத்தீங்கன்னா பஸ் காலி ஆயிடும். ஆமா, ஆனா பஸ் தண்டையார்பேட்டையில ஒரு 20-30 பேரை இறக்கி விடும். இப்படிதான் பஸ் இருக்கும். ஆனா மாதவரம் வர பஸ் மட்டும் அப்படி இருக்காது. பஸ்ல கூட்டம் ஏறி 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 மாதவரம் வரும்போது அப்படியே பஸ்ல பிதுங்கிட்டு வருவாங்க எல்லாரும். ஓகே, மாதவரத்தை வந்து கடைசி ஸ்டாப் நிறுத்துறாங்கல்ல, அங்க அப்படி இப்படி பொல 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 எல்லாம் இறங்கிடும், கொட்டிடும். அந்த இதுல இருந்து கொட்டுற மாதிரி எல்லாம் கொட்டி, தேனீக்கூட்டுல இருந்து தேனி கொட்டுற மாதிரி கொட்டிடும். அப்படியே அது அங்கங்க போய் அந்த சாராயம் குடிக்கிற இடங்களுக்கு போய் சேர்ந்துரும். இது காலையில ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் நடக்கும். ஓகே, நாங்க இருந்த காலங்கள்ல, நான் வேலை செஞ்ச காலங்கள்ல என்னன்னா, ஒரு சிலர் அங்க வந்து குடிச்சிட்டு அப்படியே அங்கேயே படுத்திருந்து, வெயிலே படுத்திருந்து அப்படியே அங்கேயே செத்து போயிடுவாங்க. அதை வந்து நாங்க வந்துட்டு அன்நேச்சுரல் டெத்ன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்டேஷன்ல இருந்து அந்த பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம், மார்ச்சரியில. அதுக்கப்புறம் யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சு அவங்க வந்து பாடியை கிளைம் பண்ணி வாங்கிட்டு போறது வழக்கம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி. இதுல பெரிய என்னன்னா, இதுல வந்து பெரிய அளவுக்கு பணமும் வந்து காவல்துறைக்கு செலவாகும். இந்த பாடி யாருன்னு தெரியாது இல்லையா? அப்ப அதை ரிக்ஷாக்ல வண்டியில போட்டு எடுத்துட்டு போறது, அங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது, அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது ஒரு சில செலவுகள்லாம் இருக்கும். இந்த செலவெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து தான் பண்ண வேண்டியிருக்கும். பாடியை அப்படியே தெருவிலேயே விட்டுற முடியாது இல்லையா? இப்படி இந்த 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 குடிகாரர்களுக்கும் காவல்துறைக்கும் ஏதோ ஒரு விதத்துல நெருக்கமான தொடர்பு, அதே மாதிரி சாராயம் விற்கிறவர்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது நான் வேலை செய்யும் காலங்கள்ல பார்த்தேன். உதாரணமா ஏதாவது சொல்லுங்களேன். நிறைய சொல்றேன். இதுல நான் நிறைய கதை வச்சிருக்கிறேன். இந்த கதை வந்து மக்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக. எனக்கு வந்து முதல்ல நான் போலீஸ் ரெய்ட் பண்ணேன் இல்லையா? அப்ப வந்து நான் வந்து மாதவரத்துல ஒரு ரெய்ட் பண்றேன். அப்பதான் நான் இண்டிபெண்டா ஆபீசரா நான் ஒர்க் பண்றேன். அப்ப எனக்கு கீழே ஒரு டீம், அந்த டீம் எடுத்துட்டு நான் ரைட் பண்ண போறேன். நான் அது வரைக்கும் ரைட் பண்ணது கிடையாது, தனிப்பட்ட முறையில போய் நான் ரைட் பண்ணது கிடையாது. நான் தான் ரைடினுடைய டீம் ஹெட். அப்ப எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு பயம். அதே மாதிரி எனக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், சாராயம் விற்கிறவங்க வந்து ஒரு சில நேரத்துல போலீஸ் தனியா மாட்டினா போலீஸ் அடிச்சு கொண்டுருவாங்க, அப்ப நீங்க வந்து கையில ஒரு துப்பாக்கி வச்சுக்கோங்க சார், எப்பயுமே ஒரு துப்பாக்கியோட தான் நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மக்கள் சொல்லுவாங்க. நானும் ஒரு துப்பாக்கி எடுத்து உள்ள வச்சுக்கிறது வழக்கம் எப்பயுமே. அதை எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு அச்சம் இருந்தாலும் துப்பாக்கி கையில எப்பயுமே இருக்கும். நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், மாதவரம் பக்கத்துல ஒரு கல்குட்டா காலனி, ஒரு காலனி பகுதி. அங்க வந்து மழை பெஞ்சு நிறைய தண்ணி நிற்கும். அந்த இடத்துல ஒரு தூரமா ஒரு முள்காடு, நிறைய முள்காடு இருக்கும் அந்த நேரத்துல. இப்ப எல்லாமே மாறி போச்சு. அந்த முள்காடுகளுடைய மத்தியில சாராயம் காய்ச்சறது வழக்கம். சாராயம் காய்ச்சறது பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஊரல் எடுத்து போடுறது, வடிக்கிறது, ஊத்துறது, அதை தீ எரிய வைக்கிறது, இப்படி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கும். அது பக்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு நெருப்புலயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நெருப்பு பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம இரவு நேரங்கள்ல அந்த இடத்துல வெளிச்சம் எல்லாம் அதிகமா இல்லாதனால தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு யாரு அவங்கள பார்க்கறாங்கிறது பெருசா அவங்களால பார்க்க முடியாது. புரியுது. ஏன்னா அவங்க வெளிச்சத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த இருட்டுல இருக்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா தூரத்துல இருந்து இருட்டுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அங்க எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிடலாம். அப்ப என்னோட டீம் வந்து சொன்னாங்க, சார் நீங்க வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இடத்துல ஒரு மதிலுக்கு பின்னாடி ஒரு இடத்துல பதுங்கி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு நாங்க இந்த டீம் வந்து இப்படி ஒரு சைட்ல நாங்க போறோம், இன்னொரு சைட்ல நீங்க போறோம், அங்க இருந்து நாங்க சேஸ் பண்றோம். நாங்க 2 பக்கமும் சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்க பக்கம் தான் சார் ஓடி வருவாங்க, நீங்க பிடிச்சிருங்க சார். நாங்க எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு நிமிடம் தான், என்ன எப்படி நடக்கும், என்ன நடக்கும், அவன் என்ன தாக்கிட்டு ஓடிடுவானா, இல்ல அவன் என் கூட சண்டை போடுவானா, சினிமால நிறைய பாத்துருக்கான் இல்லையா, அவன் என் கூட சண்டை போடுவானா, என்ன பண்ணுவான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப அங்க இருந்து 2 அதை சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா அந்த எங்க போலீஸ் ஆபீசர், அந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் 2 டீம் வந்து அந்த பக்கம் அவங்கள அணைச்ச உடனே அங்க இருந்து அவங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க.
அங்க என்னென்ன இருந்ததோ அதை அப்படியே விட்டுட்டு ஓடுறாங்க. ஓடும்போது நேரா என்ன நோக்கி தான் நகர்றாங்க. நாங்க போட்டு வச்ச திட்டப்படியே அவங்க என்ன நோக்கி ஓடி வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 250ல இருந்து ஒரு 300 மீட்டர் அவங்க ஓடி வரணும். தண்ணி, அந்த தண்ணியில இறங்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணியில ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு கிட்ட வர 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 எனக்கு ரொம்ப அதிகமா பயம் தான் அதிகமாயிடுச்சு. நான் ஒரு போலீஸ் ஆபீசர்ன்றதெல்லாம் வந்து குப்பையில தூக்கி போடணும். ஒரு ஒரு குற்றவாளி தப்பிச்சு நம்ம பக்கத்துல ஓடி வந்துட்டு இருக்கான், இவனை எப்படி பிடிக்கிறது? ஆனா நான் அதை பிடிக்காம விட்டுட்டேன்னா நான் டீம் முன்னாடி ஒரு லீடர்ன்ற ஒரு பேர் போயிடும் எனக்கு. அப்ப நான் எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு பயத்தோடய அவன் கிட்ட ஓடி வரவும் நான் முன்னாடி ஓடி போய் அவனை டா என்னடா அப்படின்றான். அப்படியே என் பக்கத்துல நின்னுட்டான். ஒரு அசைவு இல்ல, எதிர்த்து ஒரு சண்டை இல்ல. அப்படியே பிடிச்சி அதுக்குள்ள எங்க டீம் கூடி வந்துருச்சு. அவனை பிடிச்சி ஏத்துறோம். சார் இவன் ரொம்ப நாளா கிடைக்காத இருந்தால் சார் இன்னைக்கு நம்மகிட்ட கிடைச்சிட்டான் சார் அப்படின்னு எங்க போலீஸ் சொல்றாங்க. அன்னையில இருந்து நான் ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்டேன். ஓகே. அந்த மனசுக்குள்ள எக்கச்சக்க பயம் அதெல்லாம் மறைச்சிட்டு அந்த காக்கி சட்டை எனக்கு கொடுத்த ஒரு தைரியத்தினால நான் என்ன ஹீரோவா மாத்திக்கிட்டேன் அன்னையில இருந்து. அதே நேரத்தில் என்ன வந்து அந்த காவல்துறையில நான் யூனிஃபார்ம்ல இருக்கிற காரணத்துக்காக அந்த சாராயம் விற்கிற நபர்கள் என்ன ஒருபோதும் அட்டாக் பண்ணதே கிடையாது. ஓகே. ஒருபோதும் என்ன அட்டாக் பண்ணதே கிடையாது. ஆனா ஒரு பிம்பம் இருக்கு, போலீஸ் அட்டாக் பண்ணுவாங்க சார், போலீஸ் அடிச்சிருவாங்க சார், போலீஸை வந்துட்டு கத்தியால குத்திடுவாங்க சார், வெட்டி போட்டு ஓடிடுவாங்க சார், இப்படின்ற பிம்பம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆனா எனக்கு அது நடக்கல. நான் சொன்னேன், உடனே என் கூட வந்துட்டாங்க, நான் உங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டேன். இதுதான் முதல்ல நான் பண்ண ரைடு. இது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 சினிமாவில் நான் பார்த்த காட்சியை நானே செஞ்சு பார்த்தது போல எனக்கு இருந்தது. அப்புறம் கொண்டு வந்து வழக்கு போட்டோம். அவங்கள வழக்குல இருந்து சிறைக்கு அனுப்பல. வழக்கு போட்ட உடனே கோர்ட்டுக்கு கொண்டு போவோம். கோர்ட்ல வந்து அதை வந்து மேக்சிமம் ஃபைனபிள் அஃபென்ஸா தான் பார்ப்பாங்க. அதை ஃபைன் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே அதை விட்டுருவாங்க, அவங்களை விட்டுருவாங்க. அப்படிதான் கோர்ட்ல அந்த வழக்குக்கான தண்டனைகள் அப்படிதான் இருந்தது. அப்ப அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி இருந்தது. இதுதான் என்னோட முதல் ப்ராஹிபிஷன் ரைடு. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது என் வாழ்க்கையில. இந்த ப்ராஹிபிஷன் சம்பந்தமான விஷயங்கள். ரெட் ஹில்ஸ்ல கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன், மாதவரத்துல வேலை செஞ்சேன், புழல்ல வேலை செஞ்சேன். இந்த ரெட் ஹில்ஸ்ல வேலை செய்யும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாங்க ஈவினிங்ல ஒரு 6 மணி 7 மணி வாக்குல அப்படி ரவுண்ட்ஸ் போறது வழக்கம். ரவுண்ட்ஸ்னா அப்படியே ஒரு கிராமத்து பக்கம் போற மாதிரி இருக்கும். ஜீப்ல ஏறிக்கிட்டு ஒரு 3-4 பேர் அப்படியே போயிட்டே இருப்போம். அப்ப போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பைசைக்கிள்ல ஒரு 2-3 பேர், சைக்கிள்ல ஒரு 2-3 பேர் வந்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் வராங்கன்னா அப்படியே ஒரு செயினா 1 2 3 போயிட்டே இருக்காங்க. நாங்க வர்றதை பார்த்த உடனே டக்குன்னு அப்படியே சைக்கிளை விட்டுட்டு அங்கங்க பறந்து போறாங்க, ஓடி போயிடுறாங்க. சைக்கிள்ல போய் பார்த்தா அதுக்குள்ள 5 லிட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதுல சாராயம் கட்டி, ரப்பர் டியூப்ல சாராயம் கட்டி எல்லாம் சைக்கிள்ல வச்சிருக்கு. அதை விட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. யாரு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. நாங்க அதை ஓடி போய் அதை பாக்குறோம். அப்ப நான் புதுசு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குது, ஃப்ரெஷ். அப்ப போய் பார்த்தா எல்லாமே சாராயம். சார் என்ன சார் பண்றது, எல்லாத்தையும் தூக்கி வண்டியில ஏத்து அப்படின்றாங்க. வண்டியில ஏத்துறோம், சைக்கிளையும் தூக்கி வண்டியில ஏத்துறோம். ஸ்டேஷன் வந்து சேர்த்துறோம். ஸ்டேஷனுக்கு வந்து சேர்த்த உடனே அதுக்கப்புறம் நான் புது எஸ்ஐ, அப்ப நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா புரியாது. அப்ப உடனே ஸ்டேஷனுக்கு கொஞ்ச நேரத்துல டீம் வருது. அந்த சைட்ல இருந்து ஆட்கள் புரோக்கர் வராங்க, வந்துட்டு பேசுறாங்க. பேசி முடிச்சு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. இன்ஸ்பெக்டர் கூட பேச்சுவார்த்தை நடக்குது. ஓகே. உங்கள்ட்ட இல்ல, எங்கிட்ட நேரடியா இல்ல. கொண்டு வந்தது எங்க ஸ்டேஷன் கொண்டு வந்தோம். எங்க இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துல பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நாங்க கொண்டு வந்த பொருள் எல்லாமே திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டது. ஓகே. அதற்கு ஒரு தொகை பெறப்பட்டது. அப்ப என்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, சார் நம்ம கொண்டு வந்தெல்லாம் வந்துட்டு வித்துட்டாங்க சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தாங்க, வித்துட்டாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஓகே, வித்துட்டாங்க. ஆமா, காவல்துறையினர் பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தையை. ஆமா சார், வித்துட்டாங்க சார், அக்யூஸ்ட வித்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பன்னிக்குட்டி வித்துட்டாங்க. இதுக்கு பேர் பன்னிக்குட்டி. ஓகே. கருப்பு கலர் கேன் இருக்கு இல்லையா, ஆமா சார், 5 பன்னிக்குட்டி மாட்டிச்சு சார் இன்னைக்கு. ஓகே. அப்படின்னா 5 கருப்பு கலர் கேன் மாட்டிச்சுன்னு அர்த்தம். ஓகே. வித்துட்டாங்க. கடைசியா எனக்கு என்னன்னா என்ன வந்து கேட்டாங்க, சார் உங்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா சார்? அப்ப வந்து எங்க அந்த டீம்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் வருவார், வந்து சார் உங்க பைக் கொடுங்க சார். அப்ப நான் வந்து புல்லட் வச்சிருந்தேன். அந்த பைக் சாவி வாங்கிட்டு போயிட்டு அந்த பைக்ல பெட்ரோலை போட்டு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே. சோ அது எனக்கு அந்த நேரத்துல பெரும் உதவியா இருந்தது. ஏன்னா என்னோட சம்பளம் வந்து அந்த நேரத்தில் மிக குறைவு. ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய சம்பளம் ஒரு 2000 இருந்து ஒரு 3000 தான் கையில கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுலயே நான் ஸ்டேஷன்ல தங்கி இருக்கும் போது அங்கேயே சாப்பிட்டு, அந்த வண்டிக்கு அது கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுக்காத வண்டி, நாங்க யூஸ் பண்றோம்.
எங்க வண்டியை தான் பெட்ரோல் தான் சுத்தி வர்றதுக்கும் நாங்க யூஸ் பண்ணுவோம், அந்த ஏரியாவை சுத்தி பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் பெட்ரோல் வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குற தொகை வந்து ரொம்ப குறைவு, அந்த தொகையும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து பெட்ரோலை போடுறாங்கன்னு போது நமக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ரிலீஃபா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு போட்டது ஞாபகம். ஆனா அதையும் வந்து ரொம்ப நாளா பயன்படுத்த முடியாது. சும்மா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல அந்த 2 லிட்டர் 3 லிட்டரும் வந்து ஒரு நாள்ல காண போயிடும். இப்படித்தான் அந்த என்னோட அந்த அனுபவங்கள்லாம். இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ள வந்த உடனே ஒரு ஸ்டேஷனுக்கு சார்ஜ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிபெண்டன்ட் சார்ஜ், ரொம்ப நேர்மையா வேலை செய்வாங்க. ஓகே. 2 அல்லது 3 மாசம் எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற எத்தனை சாராயக்காரர்களையும் பிடிக்கிறது, கைது செய்யறது, கோர்ட்ல கேஸ் போடுறது, குண்டாஸ் பதிவு செய்யறது, இப்படி எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த 3 மாசத்துல 2 மாசத்துல அந்த போலீஸ் ஆபீசருக்கு அத்தனை மது கள்ளச்சாராய அஃபெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லிஸ்ட் ஃபுல்லா கையில வந்துரும். ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்கள் புரோக்கர்ஸ் இவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க, சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருந்தா நாங்க எப்படி சார் தொழில் பண்றது அப்படின்னு பேசுவாங்க. அப்ப பேச ஆரம்பிக்கும் போதுதான் இவங்க ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் அந்த ஸ்டேஷன்ல 3 வருஷம் தொடர்ந்து இருக்காருன்னா, அந்த 3 வருஷம் அந்த முன்னாடி மாசம் 3 மாசம் நடந்தது இல்லையா அந்த வேகமான ஒரு ரைடு, ஆமா, அது இருக்காது. ஓகே. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்களோ, யார் யாரெல்லாம் விற்கணும்னு பர்மிட் பண்ணப்பட்டாங்களோ அவங்க தொடர்ந்து வித்துக்கிட்டே இருப்பாங்க. இதுல யாரு விக்கணும் யாரு விற்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது யாருன்னா அந்த ஸ்டேஷன்ல வைக்கிற இன்ஸ்பெக்டர் தான். ஓகே. அந்த இன்ஸ்பெக்டர் தான் சொல்லுவாரு, நீ வித்துக்கலாம், நீ வித்துக்கலாம், நீ வித்துக்கலாம், நீ விற்க கூடாது. அப்ப யாரு கிட்டத்தட்ட ஒரு டெண்டர் கான்ட்ராக்ட் மாதிரி யார் அதிக தொகையை கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு பிசினஸ் கொடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்பதான் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே தொடக்கம் இந்த முதல் ஸ்டேட்மெண்டா நம்ம சொன்னோம், காவல்துறைக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் மிக நெருங்கிய உறவுன்னு. ஆமா, இதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கள்ளச்சாராயம் வந்து விற்கப்படுது. இதுல வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மட்டுமே அந்த காசை எடுத்துப்பாரா, எப்படி இது பங்கிடப்படும், இல்ல இவங்க தனித்தனியா போய் அந்த சாராய வியாபாரிகிட்ட வாங்குறதும் உண்டா? இல்ல, இதுல வந்து ஒரு சொன்ன செட்டிங் செட் பண்றதுன்னு சொன்னோம் இல்லையா, இதுல ஒரு தொகை பேசப்படும். ஸ்டேஷனுக்கு இவ்வளவுன்னு கொடுத்துடணும், இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளவுன்னு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு தொகை பேசப்படும். இந்த ஸ்டேஷனுக்கு கொடுக்கப்படுற தொகை இருக்கு இல்லையா, அந்த தொகை பங்குகளாக பிரிக்கப்படும். ஓகே. ஒரு ஸ்டேஷன்ல ஒரு 15 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, 20 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ரேங்க் வாரியா ஒவ்வொருத்தருக்கும் தனி பங்கு தொகை கொடுக்கப்படும். ஓகே. இன்ஸ்பெக்டருக்கு 5 பங்கு இல்ல 10 பங்கு, எஸ்ஐக்கு 5 பங்கு, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 2 பங்கு, கான்ஸ்டபிளுக்கு 1 பங்கு, பாரா கான்ஸ்டபிளுக்கு 1 பங்கு, கோர்ட் கான்ஸ்டபிளுக்கு 2 பங்கு, இப்படின்னு தொகை பிரிக்கப்படும். இந்த தொகையின் அடிவில் இந்த ஒரு பங்கு பிரிக்கப்படுது இல்லையா, இத வந்து ரைட்டர் பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவார். ரைட்டர். ஓகே. ஆமா, ரைட்டர் பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாம ஒரு சில சிறப்பான கான்ஸ்டபிள் இருப்பாங்க அந்த ஸ்டேஷன்ல. இப்ப என் கூட வேலை செய்யும் போது ஒரு சில கான்ஸ்டபிள்ஸ் ரொம்ப நல்ல கான்ஸ்டபிள்ஸ், பன்னீர்செல்வம், மனோகரன், செல்வம் இப்படிலாம் பேரு. ரொம்ப பெரும்பாலும் வந்துட்டு இந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல இருந்து வந்து வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எஃபிஷியன்ட்டா இருப்பாங்க, நல்லா ஓடுவாங்க, இன்ஃபர்மேஷன் நல்லா கலெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்டர்ட்ட தேவையான டைம்ல இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்ப அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அந்த சாராயக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒரு டீல் வச்சுக்குவாங்க. அவங்களுக்கும் இந்த அந்த ஸ்டேஷன்ல பவர்ஃபுல்லா இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிளுக்கும் அந்த கள்ளச்சாராயம் செய்யறவர்களுக்கும் ஒரு தொடர்பு வந்துரும். ஓகே. ஸ்டேஷனுக்கு கொடுக்கிறது போக இவங்க தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு தனியா கொடுப்பாங்க. ஓ, ஓகே, ஓகே. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பேர் பெல் அடிக்கிறதுன்னு பேர். ஓ, ஏன் அந்த பெல் அடிக்கிறதுன்னு சொல்லும்போது என்னோட செல்போன்ல ஒரு பெல் அடிக்குது. ஓகே, ஓகே. அது என்ன பெல் அடிக்கிறதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் சைக்கிள்ல தான் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வேலை செய்வாங்க. ஆமா, பெரும்பாலும் சைக்கிள் தான். அந்த சைக்கிள்ல போயிட்டு அந்த சாராயம் விக்கிறவங்க வீட்டு வாசல்ல பெல் அடிப்பாங்க, ரிங் 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 அப்படின்னு அடிப்பாங்க. ஓகே. அடிச்ச உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து இன்னாருக்கு இன்ன தொகைன்னு இருக்கும், ஒரு பிரிஸ்கிரைப் பண்ண தொகை இருக்கும். அன்னைக்கான தொகையை அன்னைக்கு கையில கொடுத்து போயிடுவாங்க. ஓ, சோ இதுக்காக இப்ப வந்து பைக், இப்ப வந்து மோட்டார் சைக்கிள், இவங்க அங்க போய் ஒரு கிங் அடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பைக்ல வந்திருப்பாங்க. வந்த உடனே யார் வந்திருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கான தொகை இருக்குல்ல அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க.
இப்படி ஒரு ஒரு நெக்ஸஸ். யாரு வேகமா வேலை செய்யறாங்களோ, யாரு ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தொகை அதிகம். ஓகே. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இது ஒரு பக்கம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இந்த சாராயக்காரர்கள் இருக்காங்கல்ல, சாராயம் விற்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் ரொம்ப பெரிய சமுதாயத்துல முக்கியமான ஆட்களா, இவங்க எல்லாம் பெரிய பணக்காரர்களா அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட தங்கச்சி ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட பர்சனலா சொல்லியிருக்கேன். இப்ப அவங்களும் கனடாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வேலையை விட்டுட்டு கனடாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாராம், எப்பயுமே ஒரு சாராயக்காரன் இருக்கான், அவனுக்கு கார்ல போறதுக்கு தகுதி இருக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கி அவனை பைக்ல போற அளவுக்கு வச்சுக்கணுமா. ஓகே ஓகே. ஒரு ப்ரோஹிபிஷன் ஆஃபெண்டர், ஒரு சாராயம் விற்கிற ஒருத்தன் பைக்ல போற அளவுக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கி அவனை சைக்கிள்ல போற அளவுக்கு வச்சுக்கணுமா. ஒரு சைக்கிள்ல போற அளவுக்கு ஒரு சாராயம் விற்கிறவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கி அவனை நடந்து போற அளவுக்கு வச்சுக்கணுமா. அப்பதான் அவன் தொடர்ந்து போலீஸை மதிப்பான். ஓகே. அப்படின்னு ஒரு லாஜிக், ஒரு இன்ஸ்பெக்டர் அவருடைய லாஜிக்க, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காவல்துறை இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை, கள்ளச்சாராய விற்பவர்களை எந்த மனநிலையோடு அணுகிறதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். கள்ளச்சாராயம் ரொம்ப அவசியம், ஆனா அவங்களுடைய காசு நம்முடைய காசுன்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் ஏற்கனவே ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் சொன்னாதான் சாராயம் விற்கும். இந்த செட்டிங் பீரியட்ல இருந்து நீங்க தப்பிச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி உடனே சைன் எல்லாம் கிடையாது. இவங்க 2 பேருக்கு ஏற்படுற அக்ரிமெண்ட்ல, சார் நான் பண்றேன் சார், நீங்க சொல்ற டீலிங்க நான் பண்ணி கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவன் விற்க முடியாது. ஓகே. அப்ப ப்ரோஹிபிஷன் அஃபெண்டர்னுடைய முதல் அஃபெண்டர் யார் சொல்லுங்க? காவல்துறை தான். காவல்துறை இல்ல, அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர். ஓகே. அவர்தான் A1. நீங்க எப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டாலும் அந்த எஃப்ஐஆர்ல நீங்க சாராயம் வித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை A1 போடுறீங்கல்ல, A1 அக்யூஸ் நம்பர் 1, அப்புறம் அக்யூஸ் நம்பர் 2 போடுறீங்கல்ல, உண்மையா இந்த கள்ளச்சாராய சாவுகள்ல, கள்ளச்சாராய பிரச்சனையில அக்யூஸ் நம்பர் 1 இன்ஸ்பெக்டர் தான் சேர்க்கணும். ஓகே. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லைங்களா, அவரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அத்தனை கான்ஸ்டபிள்ஸ், ரைட்டர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நீங்க உண்மையா அந்த குற்றவாளியை நீங்க சேர்க்கணும். கள்ளச்சாராய சாவு நடந்த உடனே இன்ஸ்பெக்டர்ஸ் ஏதோ பணி நீக்கம் இல்ல பணி நீக்கம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு சஸ்பென்ஷன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு ஸ்டேஷன்ல போஸ்டிங். அப்ப பாத்தீங்கன்னா பணி நீக்கம் பனிஷ்மெண்ட் கிடையாது. பணி நீக்கம் கிடையாது, சாரி, சஸ்பென்ஷன். ஒரு சின்ன ஒரு அந்த இடத்துல வேலை செய்யற இடத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு இன்னொரு இடத்துல போட்டுருவாங்க. இட் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். அவருக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இருக்காது. அப்ப இதுல உண்மையான குற்றவாளியே காவல்துறையில வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான். இப்ப அவங்கள நம்ம இந்த கள்ளச்சாராயத்தோட நம்ம சம்பந்தப்படுத்தாத பட்சத்துல, முதல் குற்றவாளியை நீங்க சம்பந்தப்படுத்தாத பட்சத்துல ஏதோ பணத்துக்கு நீங்க சொல்றது எல்லா கேஸ்லயும் பொருந்துமா இல்ல விதிவிலக்கு இருக்கா? எல்லா ஸ்டேஷன்லயுமே உங்களுக்கு காவல்துறையோட அனுமதியோட தான், காவல்துறையோட நாலேஜ் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா? இதுக்கு விதிவிலக்கே இல்லையா? விதிவிலக்கு இருக்கலாம், ஆனா ரொம்ப 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 குறைவா இருக்கும். ஓகே. விதிவிலக்கு இருக்கலாம், ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இது கூடயே நான் வேற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த கள்ளச்சாராயத்துக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே. நான் புழல்ல வேலை செய்யும் போது ஒரு பெண், அவங்க சாராயம் விற்கிறாங்கன்னு எனக்கு தகவல் கிடைக்குது. நான் அந்த இடத்துல போய் உள்ள பூந்துட்டேன். உள்ள போனா அந்த அம்மா கைது பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா அந்த அரெஸ்ட் பண்ண உடனே அந்த அம்மா நான் பெருசா யாரையும், என் கூட இருக்கிறவங்களெல்லாம் பெருசா நம்ப மாட்டேன். என்னுடைய கான்ஸ்டபிள்ஸ் அவங்களெல்லாம் நம்பாம நான் இங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சு நான் டக்குன்னு உள்ள பூந்துட்டேன். அப்ப அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது, சார் நான் எனக்கு ஒரு வழி இல்லை சார், எனக்கு வேற படிப்பு இல்லை, என் புருஷன் என்னை விட்டு போயிட்டான், என் பொண்ணை படிக்க வைக்கணும், இதுல எனக்கு இவ்வளவு பெரிய நோய் இருக்கு, என்னோட வயித்துல இவ்வளவு பெரிய கட்டி இருக்கு, இதுல நான் வேற தொழிலே பண்ண முடியாது சார், என்ன பண்றது சார், எனக்கு ஒன்றும் வழி இல்லையே சார், என்ன சார் பண்றதுன்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது இந்த அம்மா.
ரொம்ப நியாயமான கேள்வி. நான் அரசு எந்திரத்தின் சார்பா அந்த வீட்டுக்குள்ள ஒரு குற்றம் நடக்குதுன்னு போய் நினைக்கிறேன். புரியுது. ஆனா அந்த அம்மா அரசு எந்திரமா என்ன பார்த்து கேள்வி கேக்குது. எனக்கு என்ன சார் வழின்னு கேக்குது. நான் காவல்துறையில காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஸ்டார் வச்சுக்கிட்டு போய் நிக்கிறேன்னா என்ன பதில சொல்றதுன்னு எனக்கு தெரியல. புரியுது. ஏன்னா பதில் சொல்ற அளவுக்கு அரசு எந்திரம் என்னோடு பலமா இல்ல. இப்ப இப்படிப்பட்ட பெண்கள் தான் சாராயம் விக்கிற தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப அவங்களெல்லாம் நீங்க அப்படியே வந்து சாராயம் விக்கிற பெண்களாவே பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒரு சின்ன இந்த காவல்துறை எப்படி பார்க்குதுன்றதுக்காக நான் ஒரு சின்ன விஷயத்தையும் நான் இதுல உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து வேலைக்குள்ள சேரும்போது ஜெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஎஸ்பி இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு வெள்ளக்காரன் போல இருப்பார். ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு. அவரு ஒரு ஒரு கட்டத்துல வந்து எங்க ட்ரைனிங்ல இருந்து புதுசா ஜாயின் பண்ண ஆபீசர்ஸ் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட நாங்க வந்து செங்கல்பட்டு ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட். அது தாம்பரம் ஆரம்பிச்சு 800 வரைக்கும் போகும். ரொம்ப பெரிய சர்க்கிள் அது. ஓகே. அந்த சர்க்கிள்ல நாங்க இருந்து அவங்க ஒரு 20 பேரை ஒன்னா சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்களை வந்து எல்லாரையும் நான் வந்து எஸ்பி ரிப்போர்ட் மூலமா எல்லாம் கேள்விப்படுறேன். ஒரு சில ஆபீசர்ஸ் வந்து சூப்பரா வேலை செய்றீங்க, ஒரு சிலர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஸ்ட்ல பேரா என் பேரை தான் சொல்றாரு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் மனசு ஒரு வருத்தமா இருந்தது. அப்புறம் பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் பேர் சொல்றாரு. அவரும் என்னோட நண்பர் தான். அவர் பேரை சொல்றாரு. எனக்கு என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, பாரு அவன் தான் சூப்பர் ஆபீசரியா, சாராய காரியங்களை பிடிக்கிறான், அப்படியே கூட்டிட்டு வரான், அவளுங்க தலையில அந்த கேனை வச்சு கூட்டிட்டு வரான், ரோட்ல வரான், அதை தூக்கி போட்டு உடைக்கிறான், அவளுங்க ரோட்லயே வச்சு அடிக்கிறான், இவன் தான் ஆபீசர் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட ஹியூமன் ரைட்ஸ், நான் படிச்ச பொலிட்டிக்கல் சயின்ஸ், நான் படிச்ச போலீஸ் சயின்ஸ், இது எல்லாம் நெகட்டிவா இருக்க மாதிரி எனக்கு மனசுல படுது. நான் எனக்கு என்ன ஒரு அப்ரோச் வச்சுக்கிட்டேன்னா, நான் எந்த ஒரு குற்றவாளிகிட்டையும் பேசணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே. நீ என்ன குற்றம் வேணாலும் செய், ஆனா உங்ககிட்ட நான் பேசுவேன், நீ அதற்கான நியாயத்தை என்கிட்ட சொல்லு. ஆனா சட்டப்படி என்ன தண்டனையோ அதுதான் நான் வந்து அதுக்கான வழியை தான் நான் அதுக்கு கொண்டு போவேன். உங்க மேல வழக்கு போடுறதுதான், அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட உச்சபட்ச அதிகாரம். உங்க மேல வழக்கு போடுறதா எனக்கு கொடுக்கப்பட்ட உச்சபட்ச அதிகாரம். உங்களை அடிச்சு உங்களை சாராயத்துக்கு கொண்டு வந்து அப்படின்றது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட இதே கிடையாது. உங்களை அடிக்கிறதுக்கான உரிமை எனக்கு கொடுக்கப்படவே இல்லை. வழக்கு பதிவு செஞ்சிருவேன். நீங்க எத்தனை தடவை என்கிட்ட மாட்டினாலும் அத்தனை தடவை நான் வழக்கு பதிவு செஞ்சிருவேன். அப்ப இந்த மனநிலை இருக்கு இல்லையா, இந்த ஏற்கனவே இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர்னு ஒரு கான்செப்ட்ல பேசிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல வேற இடத்துல கூட பேசிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனே அப்படிதான் யோசிக்குது. ஒரு ரவுடியை போட்டு நீங்க பிஹேவ் பண்ணணும், அப்படிதான் அந்த ஆர்கனைசேஷன் ஆல்டர்னேட் ரவுடி. அது இல்லாம பெண்கள், அதுல ஒரு ஆபீசர் வந்து என்னன்னா, அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பெஞ்ச்ல படுக்க வச்சுட்டு அவங்களுடைய அந்த புடவை இருக்கு இல்லையா, அந்த புடவைய தூக்கிட்டு பட்டெக்ஸ்ல லத்தியால அடிப்பாராம். இதுக்கு என்ன மனநிலைன்னு எனக்கு கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் புரியல. அது என்ன மனநிலையா அதை வந்து காவல்துறை ஏத்துக்குச்சுன்னு எனக்கு புரியல. அவங்க குற்றவாளியா இருந்தாலும் அவங்களுடைய தன்மானத்துல எப்படி நீங்க கை வைப்ப? ஒரு பெண் அவங்க குற்றவாளி, ஆனா அவங்க என்ன காரணத்துக்காக அவங்க குற்றவாளி வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்காம அவங்களுடைய அதுக்கு அடுத்து அவங்களை விக்டிமைஸ் பண்றது, மேலும் மேலும் அவங்களை விக்டிமைஸ் பண்றாங்க. அவங்க ஏன் விக்டிமா இருக்காங்க, ஏன் அவங்க வந்து வல்னரபிளா இருக்காங்க? வல்னரபிள்ன்ற ஒரு வார்த்தை புரியுங்க, அதுக்கு சரியான வார்த்தை எனக்கு தமிழ்ல தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த வல்னரபிள்ன்ற வார்த்தைக்கு சரியான தமிழ்? மென்மையான, ரொம்ப இலகுவான அப்படி எடுத்துக்கலாம். இல்ல, சீக்கிரமா அதுல மாட்டிக்கிற, சீக்கிரமா பிரச்சனைக்குள்ள சிக்கிற, ரொம்ப இலகுவானன்னு சொல்லலாம். அதை விட அந்த வல்னரபிள்ன்ற வார்த்தைக்கு சரியான வார்த்தை எனக்கு தெரியணும். ஏன்னா இப்ப காவல்துறையில ஆய்வுகள்ல பெரும்பாலும் வந்து யாரெல்லாம் வல்னரபிள்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் அதை புரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சாராயம் விற்கிற பெண்களே வல்னரபிள் தான். அவங்க ரொம்ப வந்து இலகுவா அந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, அதுல இருந்து தப்பிக்க முடியாமல் இருக்கிறவங்க. அப்ப எப்படி நீங்க அந்த பிரச்சனையை வந்து வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட அணுகிறது? அதே மாதிரி இந்த பெண்களை வந்து நான் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் மாதவரத்துல பார்க்கும்போது நிறைய பெண்கள் வீட்டுக்குள்ளேயே சாராயம் காய்ச்சுவாங்க. நீங்க அடுப்புல இந்த பக்கம் சமையல் நடத்திட்டு இருக்கோம், இந்த பக்கம் சாப்பாடு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கம் சாராயம் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து வடிச்சு அந்த சாதத்தை எடுத்து இந்த பக்கம் சாப்பாடு நடந்துட்டு இருக்கோம், இந்த பக்கம் சாராயத்தை வடிச்சு அந்த வீட்டுக்கு குடிக்க வராங்க இல்லையா, அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு கணவன்மார்களுக்கு சாப்பாடு போடுவது போல சாராயம் கொடுப்பாங்க.
அப்ப இத மாத்தணும் அப்படின்னா இந்த பெண்களுடைய வாழ்க்கை முறையை மாத்தணுமா இல்லையா? ஆமா. அதை விட்டுட்டு அவங்களை குற்றவாளிகளா நீங்க பனிஷ் பண்ணி திருப்பி திருப்பி வெளியே அனுப்புனா எந்த விதமான மாற்றம் நடக்கும்? அப்புறம் இன்னொன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த பைக்ல வரவன வந்து சைக்கிள் வர வைக்கணும், கார்ல வரவன. ஆனா அதையும் மீறி ஒரு சிலர் இத வந்து ஒரு பிசினஸா பண்ணி அவங்க அடுத்த ஸ்டெப் நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஓகே. அவங்க நிறைய பேர் எம்எல்ஏவும் பொலிட்டிஷியனாவும் மாறி போனதை நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். சாராயம் வித்துட்டு இருந்த ஆளு எம்எல்ஏவா மாறி போனதை பார்த்திருக்கிறேன். திருவொற்றியூர் பகுதிகளில் எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் இந்த சபர்பன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பெரும்பாலானவர்கள் சாராயம் விற்கிறதுல தன்னுடைய கை பங்கு உடையவர்களா இருப்பாங்க. ஆட்களை வச்சு சாராயம் விற்கிறவர்களா இருப்பாங்க. அப்ப இவங்க இந்த மாதிரியும் ஒரு பிசினஸ்ல இது இருக்கு. அப்ப இதை தடுக்கிறதுனா காவல்துறையால தடுக்க முடியுமா முடியாதா? அத்தனை முழு தகவல்களும் தெரியும். சரியா? அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, காவல்துறையில வேலை வந்து ரொம்ப ஒரு குழப்பமான வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நம்ம வேற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பு நம்ம ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது காவல்துறையில வந்து முழு நேரமும் அவங்க பணியில இருக்காங்கன்றத பத்தி நம்ம பேசணும். ஆமா ஆமா. இப்ப நான் வேலை செய்யும் போதும் பார்த்ததுல நிறைய காவல்துறை ஆளுநர்கள், அதாவது கான்ஸ்டபிள்ஸ்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் அதிக நேரம் காவல் பணிக்குள்ளேயே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படியே வீட்டுக்கு போனாலும் போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்துடணும். ரோல் கால் வந்து 7 o'clock ரோல் கால். ஆனா வேலை முடியறது வந்து நைட்டு 11, 11:30, 12. இது எந்த இதுல வந்துட்டு சரியா அமையும் யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்களுடைய முழு 3 வேளை உணவும் வீதிகள்ல தான் நடக்குது. ஓகே. அப்ப இவங்களுடைய குடும்பத்துக்கு சாப்பாடு சமையல் எல்லாமே நடந்துகிட்டே இருந்தாலும் இவங்களுக்கான சாப்பாடு மற்ற விஷயங்கள் வீதிகள்ல தான் நடக்குது. இத ஒரு சிலர் அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து காசை போட்டு, சேலரியில இருந்து காசை போட்டு சாப்பிட்டாலும் அவங்க கையில இருக்கிற காசும் செலவாயிடும் இல்லையா? இதை இந்த சாராயம் விற்கிற ஆட்கள் தருகிற காசுகள் மூலமா காம்பன்சேட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஓகே. அப்ப இது காவல்துறையினுடைய பிரச்சனையா இல்ல காவல்துறைய கையில வச்சிருக்கக்கூடிய பொலிட்டிஷியனுக்கு புரியாமையினுடைய பிரச்சனையா? புரியாமையின் பிரச்சனை தான். புரியாமையின் பிரச்சனை. அதை ரீஃபார்ம் பண்றது எப்படின்னா இவனுக்கு புரியல. ஆனா இவன் தான் இன்னைக்கு போலீஸ் மினிஸ்டரா இருக்கிறான். இவன் தான் போலீஸ்க்கு மந்திரியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இவன் இருந்து நான் வந்து இவன் சொல்றது வந்து ஒரு பொலிட்டிஷியன், ஒரு பொலிட்டிஷியனை பத்தி சொல்றேன். இப்படி பல பேர் பெரும்பாலும் வந்து காவல்துறையை கையில வச்சிருக்கிறது யாருன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் மந்திரிகளே காவல்துறையை கையில் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இந்த டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங், தி ஹையஸ்ட் பொசிஷன் டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ் கையில் வச்சிருக்கும் போது குற்ற வழக்குகள் மற்ற விஷயங்கள்ல இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது வந்து சாராயத்துல இருந்து நம்ம விலகி வந்துடக்கூடாது. அதனால நான் திருப்பி அங்கே சாராயத்துக்கே போயிடுறேன். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால காவல்துறையில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஊழல் செய்யறது அவசியமா கூட ஒரு கட்டத்துல போயிடுது. அது வந்து நம்ம வந்து அதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கான சரியான புரிதலும் திட்டமும் வேணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு கோரிக்கை என்ன வருதுன்னா, இங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிடணும் அப்படின்னா இது முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ரெண்டு கோரிக்கைகள். ஒண்ணு, இங்க வந்து டோட்டல் ப்ரொஹிபிஷன், அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் வந்து கள்ளச்சாராயத்தை ஒழித்தல், அதுக்கு அடுத்தது முழுமையான மதுவிலக்கு. இது ரெண்டும் பாசிபிளா? இந்த பாயிண்ட் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமா காவல்துறையில வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு வர சம்பளம் இருக்கு இல்லையா, சம்பளம் மாதிரி ஒரு பணம், கிம்பளம், அது ஒரு பெரிய பணம். ஓகே. சம்பளத்தை விட பல மடங்கு பெருசு. சம்பளத்தை விட பல மடங்கு பெருசு. அப்ப அதை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க தானே? ஆமா. அப்ப இது அரசு எந்திரமே அதற்கான விஷயங்களை செய்யும் போது அதை விடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி வேலை இது நான் வேலை செய்யும் போது என்ன வந்து ஒரு ஸ்டேஷன்ல ஆவடி ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அப்பதான் நான் அந்த ஆவடி ஸ்டேஷனுக்குள்ள போறேன். நான் உள்ள போறேன். ஆனா ஏற்கனவே ஆவடி ஸ்டேஷனுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு போக மாட்டாரு. ஓகே. ஏன்னா அவருக்கு வந்து சேர வேண்டிய அந்த மாசத்துக்கான தொகை இருக்கு இல்லையா, இன்னும் வந்து அவர் கைக்கு வந்து சேரல. அதனால அவரு ஏன் ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹி இஸ் ரிலீவ். நான் போய் சார்ஜ் பண்ணிட்டேன், சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் அவர் ஏன் ரூம்ல எனக்கு எதிர டேபிள் போட்டு சேர் போட்டு உட்கார்ந்துட்டு அந்த பழைய கேஸ் எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காரு. ஒரு வாரமா அங்கேயே உட்கார்ந்துருக்காரு.
அப்ப என்னோட ரைட்டர் வந்து கேட்டா, சார் அவர் என்ன சார் போக மாட்டாரு, இங்கே இருக்காரு, நீங்களும் வந்து பரவாயில்ல விட்டுட்டீங்க, என்ன ஆகுதுன்னு. சார் அவரு இது இங்க உட்கார்ந்துருக்கிறதே அவர் வந்து இந்த வார காசு மாமூல் காசு வாங்குறதுக்காக உட்கார்ந்துருக்காரு சார். நீங்க ரூமை பூட்டுங்க சார், இல்லைன்னா அவர் போக மாட்டாரு, இங்கே இருந்து நீங்க எஸ்ஐன்னு இருப்பீங்க, உங்க பேரை சொல்லி அவர் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பார் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து எவ்வளவு ஒரு ஆழமா இருக்குது. ரொம்ப 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 ஆழமா, ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். இப்ப நீங்க கேட்டீங்க இந்த கள்ளச்சாராயம் வந்து சாவு, அது கூட வந்துட்டு மதுவிலக்கு அவசியமா, மதுவிலக்கு சாத்தியமா. இப்ப இதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 2 கள்ளச்சாராய சாவுகள் நம்ம பார்த்துட்டோம். 2மே பக்கத்துல தான், அதே மாநிலத்துல, அதே மாவட்டத்துல, பக்கத்துல மரக்காணமும் கள்ளக்குறிச்சியும் இல்லைங்களா? மரக்காணத்துல விழுப்புரம் நடந்தது, 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படியா? 3 விழுப்புரம் ஒண்ணு. ஓகே, இப்ப நான் மரக்காணத்துல முதல்ல எடுத்துக்கிறேன். மரக்காணத்துல என்னன்னா, ஒரு அங்க இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் வில்லேஜஸ்ல சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க. இதுல விஷச்சாராய சாவு நடக்குது, இறந்து போறாங்க. நிறைய பேர் கண் பார்வை இழக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அங்க அதையும் மீறி 10க்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல இறந்து போறாங்க. இப்ப இந்த இடத்துல விஷச்சாராயம்னா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஏற்கனவே மாதாவரத்துல வீட்டுல உட்காந்து காய்ச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதுவும் விஷச்சாராயமும் ஒண்ணா அப்படின்னா அது கிடையாது. அது கிடையாது. இவங்க வீட்டுல ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ரொடியூஸ் பண்ண சாராயத்தை இன்னமும் அதிக கிக்கு கிடைக்கிறதுக்காக அதுல ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த அந்த கிக் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆனா அது எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு படி மேல போயிடுச்சுன்னா கூட அது உடலை வந்துட்டு தாக்கிடும். இப்ப அதுதான் விஷச்சாராயம், அதுதான் விஷச்சாராயம். இப்ப பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல வந்து கொஞ்சம் கலந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த அந்த குடிச்சா அந்த சாராயம் இருக்கும், ஆனா விஷ சாராயமா மாறாது. ஆனா எந்த நேரமும் அது வந்து கெடுதல் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அது கெடுதல் தான். இப்போ அதே மாதிரி அடுத்து நடந்த இன்சிடென்ட்லயும் பாத்தீங்கன்னா விஷச்சாராயம். இந்த விஷச்சாராய சாவுன்னு வரும்போதுதான் இது நமக்கு தெரியுது. அது வரைக்கும் சாராயம் இருக்கிறதோ கள்ளச்சாராயம் இருக்கிறதோ நமக்கு தெரியவே இல்லை. நமக்கு அதுதான் புரியணும் இந்த இடத்துல. விஷச்சாராயம் வந்த பிறகுதான் அது சாராயம்னு நமக்கு தெரியுது, கள்ளச்சாராயம்னு தெரியுது. இல்லைன்னா நம்ம உங்களுக்கு வந்து சாராயம் விற்கிறதே உங்க நோட்டீஸ்க்கே வராம போயிடுது, பப்ளிக் நோட்டீஸ்க்கே வராம போயிடுது. அப்ப என்னன்னா, இந்த விஷச்சாராயம் வரனாலதான் வந்து இது நாம உணர்றோம். ஆனா கள்ளச்சாராயம் எல்லா இடத்துலயுமே இருக்கு, தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் இருக்கு. இந்த கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல மது ஒழிப்பு ப்ராசிக்யூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்னு ஒரு விங்கை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த விங்க வந்துட்டு ஐ டோன்ட் நோ ஏடிஜிபியா இல்ல டிஜிபியான்னு தெரியல, அவருடைய தலைமையில 3 மாவட்டங்களுக்கு ஒரு விங் இருக்கும். தமிழ்நாடு மொத்தத்தையும் ஒரு 20-25 மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்கன்னா 3 மாவட்டங்களுக்கு ஒரு விங் இருக்கும். அந்த 3 மாவட்டங்கள்ல இருக்கிற விஷயங்களையும் அவங்க போய் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனுடைய தலையாய நோக்கமே என்னன்னா, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு, கள்ளச்சாராயம்ன்றது நம்ம விஷச்சாராயம் மட்டும் இல்ல, கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு தமிழ்நாடு மது இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசு விற்கிற மது, டாஸ்மார்க் மது, அந்த மது வந்து மார்க்கெட்ல நல்லா விற்கணும்ன்றக்காக தான். அப்ப நம்ம வந்து ஒரு குழப்பமான மனநிலையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ன்றது என்னோட புரிதல் இந்த இடத்துல. நீங்க அந்த மது விற்க கூடாது, ஆனா இந்த மது விற்கணும்ன்றீங்க. அதே நேரத்துல ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு மது விற்கணும் அப்படின்றீங்க. பட் என்னன்னா, நம்ம பாதுகாப்பான மது எது? நான் இப்ப மேற்கு உலகில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்றேன். 15 வருஷமா நான் வந்து மேற்கு உலகில வாழ்ந்துட்டு இருக்கேன். நைட் கிளப்ஸ்ல சாராயம் விற்கிறாங்க. வாரம் வாரம் நைட் கிளப், பார் இதுலலாம் வாரம் மக்கள் அங்க போயிருவாங்க. வாரம் நீங்க சாதாரணமான குடும்பங்கள்ல இருக்கிறவங்களும் அங்க போயிட்டு ஒரு பீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு போறது வழக்கம். வெள்ளிக்கிழமை வேலையை முடிச்சிட்டு அப்படியே ஒரு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வேலை முடியும். ஆனா எல்லா வேலை இடங்கள்லயும் என்ன செய்வாங்க, ஒரு 3 மணிக்கே வேலையை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அங்க பீர் வாங்கிட்டு வந்து அவங்க வேலை செய்யற இடத்துல பீர் குடிப்பாங்க. பீரை குடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே போய் ஒரு பாருக்கு போவாங்க. அந்த பார்ல போயிட்டு ஒரு 5ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி வரைக்கும் குடிச்சிட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு அங்க இருந்து டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு போய் தூங்கிடுவாங்க. இவங்க வேலைக்கு வந்த வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அங்கங்கே இருக்கும், அப்படியே இருக்கும். அடுத்த நாள் போய் குடிச்சிட்டு எல்லாம் சிரிச்சு பேசி எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த ரிலாக்ஸேஷன் முடிச்சிட்ட பிறகு அடுத்த நாள் போய் இவங்க வண்டி எடுத்துப்பாங்க. இந்த வண்டியை போய் எடுக்கிற மெத்தட் இருக்கு இல்லையா, வண்டியை விடுறது, வண்டி எடுக்கிற மெத்தட் இருக்கு இல்லையா, இதனால டாக்ஸி பிசினஸ் நல்லா இருக்கும். இதனால ஊபர் பிசினஸ் நல்லா இருக்கும்.
ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை இரவுல இப்ப நாங்கெல்லாம் வந்து இங்க படிக்க வரும்போது எனக்கு வந்து டாக்ஸி ஓட்டுறது தான் பிசினஸா இருந்தது. ஓகே. இங்க படிச்சிட்டு இருக்கும்போது நாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு டாக்ஸி கம்பெனில போயிட்டு நாங்க வந்து டாக்ஸி ஓட்டுறோங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டே நைட் இதை வந்து நடப்போம். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அதுல வந்து நாங்க சம்பாதிக்கிற காசு இருக்கு இல்லையா, அது எங்களோட படிப்புக்கு, எங்களோட வாழ்க்கைக்கு, எங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே போதுமானதா இருக்கும். அப்ப நீங்க திருப்பி இந்த இடத்துக்கு வந்துருங்க. இப்ப அவன் குடிச்சிட்டு கார் எடுத்துட்டு ஓட்டுறத இந்த சிஸ்டம் அலோவ் பண்றது இல்ல. அவன் குடிச்சிட்டு அவன் அமைதியா சந்தோஷமா இருக்கான் இல்லையா, அது இன்னொரு பிசினஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதை விட இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இப்ப அவன் குடிக்கிறான் இல்லையா, இந்த மாவட்டத்துக்கு வருவாய் வருது மூலமா. சென்ட்ரல் எக்ஸைஸ் சொல்றீங்க இல்லையா, நம்ம மதுவிலக்கின் மூலமா வருகிற எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, ஒரு வருமானம் வருது இல்லையா, அந்த வருமானத்தை மொத்தம் தனியா எடுத்து வச்சிருவாங்க. அந்த வருமானத்துல 60% வருமானம் இருக்கு இல்லையா, அத அந்த மாநிலத்தினுடைய கல்விக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஓகே. இப்ப நான் இருக்கிற மாநிலத்துல டாஸ்மேனியான்னு பேரு. அந்த மாநிலத்துல இருந்து சாராயத்தின் மூலமாக வருகிற காசு இருக்குல்ல, சாராயம் இல்ல, மது மூலமா வருகிற காசு இருக்கு இல்லையா, 60% அங்க இருக்க மாநில கல்விக்காக எடுத்து கொடுக்கப்படுது. கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துறாங்க. ஓகே. அப்ப நீங்க மதுவின் மூலமா வருகிற விஷயங்களை நீங்க பாசிட்டிவா மாத்த முடியுது. ஆனா இங்க எல்லாருமே குடிக்கிறாங்க, எல்லாருமே பாதுகாப்பா குடிக்கிறாங்க. இங்க நம்ம இடத்துல எல்லாருமே குடிக்கிறது தப்பா பேசப்படுது. ஆனா குடிக்கிறது பாதுகாப்பு இன்மையா மாறி போகுது. பாதுகாப்பு இன்மையா குடிக்கிறாங்க. ஆமா. அதே மாதிரி உங்களுக்கு டாஸ்மார்க் மதுக்கடைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அத்துமீறிய ஊழலா இருக்கு. ஆமா. நீங்க வந்து 19-20 ரூபாய்க்கு வாங்குற ஒரு ஆல்கஹால 160-180 ரூபாய்க்கு விக்கிறீங்க. ஆமா. அப்ப அதுல கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு ரூபாய் தான் லாபம் வருதுன்னு சொல்றாங்க. ஒரு பாட்டில்ல கவர்மெண்ட்டுக்கு 1 ரூபாய் மட்டும்தான் லாபம் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப டாக்ஸ் போக மிச்சம் அவ்வளவு பணம் எங்க போகுது? இத்தனைக்கும் டாஸ்மாக் வந்து கடந்த 2 வருடங்களா நட்டத்துல போகுது. அதான் சொல்ல வரேன். ஒரே ஒரு இத்தனை பாட்டில் நீங்க ஒரே ஒரு ரூபா தான் நீங்க வந்து லாபம் சம்பாதிக்கிறீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு மற்ற விஷயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும்ல, எப்படி நீங்க அதுல வந்து மீட் அவுட் பண்ணுவீங்க? அது இல்லாம நிறைய தவறுதலான ஊழல் முறைப்பாடுகள் நம்ம டாஸ்மார்க்குள்ள இருக்கு. இப்ப இந்த பக்கம் கள்ளச்சாராயம், இந்த பக்கம் நல்ல சாராயம்ன்ற பேர்ல ஒரு தவறுதலான ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். சரியா? ஆமா. அப்ப இந்த பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சிஸ்டத்தை நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரி யாரெல்லாம் சாராயம் விற்கலாம், யாரெல்லாம் சாராயம் விற்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப நான் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கு இல்லையா, நீங்க இந்தியாவில் ஒரு சாராயம் தயாரிக்கிறீங்க. இப்ப கிங்ஃபிஷர்னு ஒரு சாராயம் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க ஆஸ்திரேலியால வந்து சாராயம் வித்துட்டு இருக்காங்க. கிங்ஃபிஷருடைய அதே பியர் இங்க வித்துட்டு இருக்கு. நிறைய மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. கிங்ஃபிஷர் அவ்வளவு குவாலிட்டி இல்லாத பியர்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. ஜெர்மன் பியர் இங்க இருக்கு. நிறைய யூரோப்ல இருந்து வந்த பியர் எல்லாம் இங்க விக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பியர் விக்குது, மற்ற ஆல்கஹாலும் கிடைக்குது. இங்க ஒரு பாட்டில் ஷாப்புக்குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து உலகத்துல இருக்க அத்தனை பாட்டிலையும் நீங்க பார்க்க முடியும். அது உங்களுடைய சாய்ஸ். நீங்க அதை பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும்போது அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும் போது அது பாதுகாப்பா முடியும் இல்லையா? நீங்க பாதுகாப்பா இல்லாம வச்சுட்டு எல்லாரும் குடிக்கிறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது எந்த விதத்திலயும் பெரிய லாபம் உள்ளதா இருக்காது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இதுல தீர்வா நம்ம பேசணும். சமீபத்துல பெரிய ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் நடந்தது. ஆமா, விசிகே போட்டாங்க. திருமாவளவன் வந்து ஒரு மாநாடு நடத்திருக்காரு. அந்த மாநாடு வந்து அரசியல் பேசுதளத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறி இருக்குது. நான் முதல்ல திருமாவளவனை நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திருமாவளவனை நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் தலைவர்களுக்குமே இல்ல. ஆமா, அவ்வளவு தெளிவான புரிதல், அரசியல் புரிதல். சனாதனம் பற்றின அவருடைய புரிதல் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய உச்சம் அவர்தான். நீங்க இந்தியாவில் வந்து ஒருத்தர் சொல்லணும் சனாதனம் பற்றி தெளிவா ஒருத்தர் பேசணையா, வாங்க கூட்டு வாங்க அப்படின்னா திருமாவளவனை கூட்டிட்டு வரணும். இல்லன்னா நீங்க வந்து டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய ராசாவை கூட்டிட்டு வரணும். ஆமா, இவங்க 2 பேரை தவிர சனாதனம் பற்றி புரிதல் உள்ள ஆட்கள் கிடையவே கிடையாது. ஆமா, அவ்வளவு ஸ்மார்ட்டான புரிதலுடைய ஆட்கள் இவங்க. ஆமா, ஆமா. அதுக்கடுத்து திருமாவளவனை பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் கட்சி நடத்துற முறை இருக்கு இல்லையா,
நிறைய அரசியல் கட்சிகள் பணத்தை தான் அவங்களுடைய ஆயுதமா பயன்படுத்தி கட்சி நடத்துறாங்க. அது ஏடிஎம்கேவா இருக்கலாம், டிஎம்கேவா இருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம். அவங்க பணம் தான் அவங்களுடைய பிரதானமா இருக்கு. அந்த பணத்தை வச்சுதான் கட்சி நடக்குது. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எலெக்ஷன் நடக்குது இல்லைங்களா? நான் காவல்துறையில வந்து எலெக்ஷன் ஒரு 3-4 எலெக்ஷன் நடத்தி இருக்கேன். நானும் அதுல நான் வேலை செஞ்சிருக்கேன். அந்த எலெக்ஷனுடைய கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னா பணம் உள்ள வந்து அப்படியே கொட்டும். யாரு எந்த கேண்டிடேட் பணத்தை வந்து கொட்டுறாரோ அவர் வந்து வெற்றி பெறுவார். எந்த கட்சி பணத்தை வந்து அந்த 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 எலெக்ஷன்ல நிறைய வந்து செலவு பண்றாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெருசா இல்லாமலே திருமாவளவனால இன்னைக்கு வரைக்கும் கட்சி நடத்திட்டு இருக்க முடியுது. அப்படின்னா அவர் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சு அந்த பிரச்சனையுடைய வேர்ல அவர் வந்து அரசியல் செஞ்சிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா. அதனாலதான் அவருடைய மாநாடை பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும்னு நான் நினைக்கிறேன். சரி, அவருடைய மாநாடு எப்படி வந்து இன்னைக்கு தேவையான ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னா, அவரு மாநாடுல பேசின உரையில கடைசியில ஒரு விஷயம் வச்சார். அத வந்து மாநாடு உரையை கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒரு அமைப்பை உருவாக்கணும். அந்த மக்கள் அமைப்பு அந்த மாவட்டத்திலையும் அந்த மாநிலத்திலையும் அந்த கிராமத்திலையும் இருக்கக்கூடிய சாராயம் பற்றின தகவல்களை தயாரிச்சு அதை எப்படி அதை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போய் அதை சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் பேசின மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுடுங்க. அவர் வந்து கட்சி மாறுறாரு, இல்ல வந்து கூட்டணி மாறுறாரு, இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் போக விரும்பல. அது வந்து காலத்தினுடைய கட்டாயம். அவர் கூட்டணி மாறுவது அவசியம்னா மாறித்தான் ஆகணும். ஏன்னா அரசியல்ல ஜெயிக்கணும்னா நீங்க பதவியில இருக்கணும். ஆமா. அரசியல நீங்க வெற்றி பெறணும்னா உங்க முகம் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா. நீங்க ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்ப நீங்க வந்து மறைஞ்ச சூரியனுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கும்? புரியுது. அப்ப அதனால நான் அந்த விஷயங்கள்லாம் பேச விரும்பல. அப்ப திருமாவளவன் பற்றினா இந்த விஷயம் இருக்கு இல்லையா? இவர் இப்படி ஒரு கருத்தை வைக்கிறார். இந்த கருத்து வேலை செய்யுமா? சூப்பரா வேலை செய்யும். இதை வேலை செய்ய வச்சா. அதனாலதான் இதை வந்து நம்ம முக்கியமா பார்க்கணும். திருமாவளவனுக்கு ஒரு பெரிய பாராட்டுதல் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்படி ஒரு அடையாளத்தை வைக்கும்போது ஏன்னா திருமாவளவனுடைய கட்சி எல்லா கிராமங்கள்லயும் இருக்கு. ஆமா. தமிழ்நாட்டினுடைய பல கிராமங்கள்ல இருக்கிற ஒரு கட்சி. அங்க இருந்தே இந்த சாராயம், கள்ளச்சாராயம் இது போன்ற தகவல்களை திரட்டி இதை தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பா செயல்படுமா படாதா? கண்டிப்பா மிகச்சிறப்பா செயல்படும். ஏன்னா மக்களுக்கு தெரியாம எதுவுமே கிடையாது. யாரு சாராயம் விற்கிறாங்க, எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் விற்கிறாங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். எங்க ஊர்ல ஒரு நான் ஆஸ்திரேலியா வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையா, இங்க ஒரு அமைப்பு உண்டு, நெய்பர்ஹுட் வாட்ச் அப்படின்னு அதுக்கு பேரு. ஓகே. நெய்பர்ஹுட் வாட்ச். காவல்துறைக்கு தகவல் எங்க இருந்து போகணும், அவங்க வந்து ஒரு சில ஆட்களை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லிடுவாங்க, நீங்க வந்து இந்த உங்க ஊர்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக ஏதாவது ஒரு விஷயமோ இல்ல வந்துட்டு ஒரு அன்யூஷுவலா ஏதோ ஒரு விஷயமாவோ நடக்குதுன்னா நீங்க இந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லும் போது உங்க பேரையோ உங்க முகவரியோ ஆண் பெண் எந்த தகவலுமே சொல்ல வேண்டாம், தகவல் மட்டும் போதும். எல்லா இடத்துலயுமே இந்த போர்டு இருக்கும், நெய்பர்ஹுட் வாட்ச் அப்படின்னு ஒரு போன் நம்பர். நீங்க அதுல கேட்டீங்கன்னா நீங்க யாருன்னு என்னெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நீங்க யாருப்பா, எதுக்குப்பா என்கிட்ட பேசுறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்ற தகவல் மட்டும் வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதோ? இப்ப அதேதான் திருமாவளவன் ஒரு அமைப்பை வந்து அவருடைய பாணியில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காரு. இது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் மொத்தத்தையுமே நம்ம சேலஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பா உறுதியா முடியும். உறுதியா முடியும். அந்த திட்டம் வந்து ரொம்ப அழகான திட்டம். அந்த மாநாடு வெற்றி பெற்றதோ இல்லையோ, இந்த திட்டம் வெற்றி பெற்றா தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பெரிய விடிவா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு பெரிய விடிவா இருக்கும். சரி, அப்புறம் இன்னொரு விஷயமும் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு சாத்தியமா? சாராயம் இல்லாத தமிழ்நாடு ஒரு சாத்தியமா? இல்ல மது இல்லாத தமிழ்நாடு சாத்தியமா? கிடையாது, கிடையாது. நம்ம 1947 சுதந்திரம் அடையும் போது சாராயம் வேண்டாம்னு பேசிட்டு இருந்தோம். அது அன்னைக்கு அரசியலுக்கு அது தேவை. ஏன்னா வெள்ளைக்காரர்கள் மது குடிப்பவர்கள், அவர்களுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை உருவாக்கும் போது, கட்டமைக்கும் போது காந்தி மது குடிக்காத ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. வெள்ளைக்காரர்கள் கிறிஸ்துவர்கள், அப்ப அவர்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக தான் திலகர் வந்துட்டு விநாயகர் ஜெயந்தி கொண்டாடுறார். இந்துக்களை கட்டமைக்கிறது மூலமா கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்கணுன்றதுக்காக அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறார். இப்ப அந்த நேரத்துல மது ஒழிப்பு தேவைப்பட்ட ஒண்ணு. அந்த நேரத்துல
கிறித்துவ எதிர்ப்புன்னு சொல்லி பேசப்பட்ட இந்து ஒன்றிணைப்பு, திலகரால ஏற்படுத்தப்பட்ட இந்து ஒன்றிணைப்பு, இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுல பெரிய அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். ஆமா, திலகர் ஏற்பட்ட 1909 ஏற்பட்ட 1900 அந்த சரியான வருஷம் தெரியல. அங்கதான் வந்துட்டு முதல்ல பாம்பேல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாரு. விநாயகர் ஃபெஸ்டிவல் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியில தான் இந்துக்களை ஒன்றிணைக்கிறாங்க. அது எதற்காகனா விடுதலை அமைப்பை உருவாக்கணுன்றதுக்காக. ஆனா இன்னைக்கு அதுவே வந்து நம்முடைய விடுதலை அமைப்பை சேலஞ்ச் பண்ற ஒரு அமைப்பா மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். இப்ப இந்த இடத்துல மது ஒழிப்புன்றது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு அவசியமா, தேவையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னைக்கு மக்கள் வந்து வெஸ்டர்னைஸா மாறிட்டு இருக்காங்க. எல்லா இளைஞர்களும் தன்னுடைய வாழ்க்கையில தானும் வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப மது அது ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட். எப்படி நீங்க ஒரு சினிமாவுக்கு போறீங்களோ, எப்படி ஒரு நாடகத்துக்கு போறீங்களோ, எப்படி ஒரு ஸ்விம்மிங்ல போயிட்டு ஒரு கடல்ல போய் நீந்தி விளையாடுறீங்களோ, அது போல மதுவும் ஒரு விளையாட்டா மாறி போச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க. ஒரு சின்ன விளையாட்டு. அதுல நீங்க அடிக்ட் ஆகாம விளையாடுற வரைக்கும் அது அழகு. இன்னைக்கு வந்து நான் பார்த்த கலாச்சாரங்கள்ல ஒரு கணவன் மனைவி 18 வயசான ஒரு மகனையும் மகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த நீயும் கொஞ்சம் குடி அப்படின்னு குடிக்கிற ஒரு கலாச்சாரத்தை நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன் மேற்குலகில். இப்ப அதே கலாச்சாரம் இந்தியாவுக்குள்ளேயும் வருது. அப்ப நீங்க பூரண மது ஒழிப்பு அப்படின்லாம் பேசுறது அவ்வளவு சிறப்பானதா இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். ஆனா அதற்கு பதிலா ஒரு பாதுகாப்பான மது அப்படின்னு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பா அமையும். ஏற்கனவே நமக்கு நிறைய மது இருந்தது, நமக்கான மது நிறைய இருந்தது. ஆமா, கள் ஒரு அழகான மது, பனங்கள், தென்னங்கள் இதெல்லாமே அழகான மது. அதுக்கப்புறம் நிறைய மதுக்கள், திராட்சை ரசம், இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்குள்ளேயே இருக்கிற சின்ன விஷயங்கள் இல்லையா? இதெல்லாம் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றதுக்கும் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கும் நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும். ஆமா, நீங்க கள்ள எடுத்து இப்ப எப்படி ஆவின்ல பாலை கலெக்ட் பண்ணி விற்கிறீங்க, அதே மாதிரி கள்ள கலெக்ட் பண்ணி வந்துட்டு அரசு மூலமா கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் வச்சுக்கோங்க. கேரளா கவர்மெண்ட் கல்லை வந்து ஏற்றுமதி பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அடுத்த கட்டம் அது. கல் இங்க வந்து அதுக்கு இங்க வந்து பெர்மிஷன் இல்லை. ஏன்னா அது கல்லுக்கு வந்து இங்க உரிமை வழங்கும் போது, அனுமதி வழங்கும் போது அந்த எக்கானமி அந்த கிராமத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனில போயிட்டு பொருளாதாரம் போது எல்லாம் இங்க பெரும்பாலான ஆல்கஹால் கம்பெனிஸ் எல்லாம் நடத்துறது வந்து அரசியல்வாதிகள் தான். அவங்க தன்னுடைய தொழில அதிகரிக்க தான் பார்ப்பாங்க. எப்படி லோக்கல் எக்கானமி டெவலப் பண்றதுக்கு அவங்க வந்து உதவுவாங்க. இப்ப திருப்பி நம்ம பாயிண்ட்க்கு வந்துருவோம். இப்ப நம்ம இந்தியாவுக்குள்ள மது ஒழிப்பு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் மது ஒழிப்பு வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு இருக்கிற மனநிலையில வாய்ப்பு இல்ல. ஆனா பாதுகாப்பான மது வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அதுக்கும் நேட்டிவா சேர்த்து நீங்க பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்ப வந்து கசாவான்னு ஒரு மது வந்து ஃபிஜில உண்டு. ஒரு வேற எடுத்து நசுக்கி அதுல இருந்து எடுத்து அந்த கம்யூனிட்டியை உட்கார்ந்து குடிப்பாங்க. ஒரு வேற எடுத்து நசுக்கி கிட்டத்தட்ட அது கிழங்கு மாதிரி அதை பண்ணி அதை தண்ணியில போட்டு அப்படியே பண்ணுவாங்க. அதை அவங்க உற்பத்தி பண்ற விதமே ரொம்ப அதை நம்ம கொஞ்சம் காசு பார்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அந்த கிழங்கு எடுத்து வாயில போட்டு நல்லா மெல்லிட்டு அதை துப்புவாங்க. அதை ஒரு கிண்ணத்துல போட்டு நல்லா பிசைவாங்க. இப்படி பண்ணி அந்த ஜூஸை உருவாக்குவாங்க. அந்த மது இருக்கு இல்லையா, அது உங்களுடைய எச்சல், தண்ணீர், அந்த கிழங்கினுடைய சாறு, இதுல இருந்து உருவாக்கப்பட்ட மது. இப்படி உலகம் முழுக்க மதுக்கள் பல விதத்துல இருக்கு. அதே மாதிரி நான் கன்னியாகுமரியில ராமேஸ்வரத்துல கொஞ்ச நாள் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க ஒரு மது வகை உண்டு. அதை பாட்டில் அடைச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள் விற்கிறது வழக்கம். இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மது இருக்கு. அப்ப நீங்க அங்கேயே அதை விடும்போது நீங்க சொன்ன அதே பாயிண்ட் அங்க வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா வரும். அந்த கிராமத்தினுடைய எக்கானமி வளரும். இப்ப நீங்க இல்லீகலா வீட்டுக்குள்ள சாராயம் காய்ச்சற பெண்கள் அந்த தொழிலை செய்வாங்கல்ல. ஆனா அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டத்தை மட்டும் கிரியேட் பண்ணுங்க. தரப்படுத்துதலுக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டுக்கும் நல்ல பேர் கிடைக்கும், மக்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாகும் இல்லையா? ஆமா, இதைத்தான் நம்ம செய்யணும். இப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கணும். யார் இந்த குற்றத்துல ஈடுபடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மது சம்பந்தப்பட்ட குற்றங்கள்ல ஈடுபடுறது தமிழ்நாட்டுல அதிக எண்ணிக்கையில எனக்கு தெரிஞ்சு என்னுடைய புரிதலுக்கு உட்படுத்தி பார்த்தோம்னா தலித் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும்.
பெரும்பாலான தலித் சமுதாய பெண்கள் வந்து இந்த 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 குற்றவாளிகளா இருக்கிறவங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்த பெண்களா இருக்காங்க. என்னுடைய புரிதல் படி. நீங்க என்ன ஜாதிமான்னு கேட்டு எழுதுவோம் இல்ல, அங்க பார்த்தா இவங்க வந்து ஒரு ஒரு சொல்ற ஜாதி வந்து அந்த தலித் சமுதாயத்துக்குள்ள லிஸ்டுக்குள்ள வர்றதா இருக்கும். இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அப்ப நாம டெஃபினட்டா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இதை சரி பண்ணி இவங்களை இதுல இருந்து வெளியே எடுக்க முடியும். சரியா? அது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். அதே நேரத்துல இத சரி பண்றதுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஆய்வு தேவை. இத ஆய்வு பண்ணாதான் நம்ம அடுத்த சட்டத்துக்கு கூப்பிட்டு போக முடியும். வெறுமனவே மது தேவையில்லை அப்படின்ற 2 வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அரசியல் செய்யக்கூடாது. மது எப்படி மக்களுக்கு பாதுகாப்பா போய் சேரணும்ன்றத புரிஞ்சுக்கிட்ட அரசியல் தான் இன்னைக்கு தேவையான அரசியல் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.